ஒரு ஹாட் வீல்ஸ் சைஸில் ஒரு ரேஸ் கார் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் இது. அந்த டிராஃபிக் கோன் சொல்லுவாங்களா, அதெல்லாம் இருக்குது. இந்த கார்லேயுமே ஹெட்லைட்டு ரியர் லைட்லாம் எரியும், டேர்ன் ஆகும். ஓகே, ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு டீபங்க் வித் விஜய். இன்னைக்கு அகைன் இன்னொரு குட்டி விளாக். இது வந்து அகைன் ஒரு ஆர்சி காரை பற்றி. எல்லா தடவையும் நம்ம அந்த டிராஸ்பேடுங்கிற பிராண்டோடது தான் நம்ம பார்த்தோம். எல்லாமே 1:64 ரேஷியோ. அதோட பெருசாக நம்ம இன்னும் ஆர்சி கார் எதுவும் வாங்கலை. இது வந்து 1:64 கிடையாது, இது வந்து 1:60 ஸ்கேல் மாடல். பட் அதே மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் தானே முன்ன பின்ன இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இது இந்த கார் வந்து என்னதுன்னா, இது பிராண்ட் பேர்னா எனக்கு என்னன்னு தெரியல, டிசின்னு மட்டும் போட்டுருந்துச்சு. நான் சும்மா தான் கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்தா ஒரு கோக் கேன் மாதிரி இருந்தது. இப்படி தான் இருந்தது, கோக் கேன் மாதிரி இப்படி தான் இருந்துச்சு. என்னடா அது கோக் கேன் மாதிரி இருக்குது, ஒருவேளை அந்த கலெக்டர்ஸ் எடிஷனாக இருக்குமோ. அந்த உள்ளே பார்த்தா ஆஸ்டான் மார்ட்டின் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. பட் ஆனால் தேடி பார்க்கும்போது ஒரு மஸ்டாங் ஜிடியும் கிடச்சிருச்சு. இது ஆக்சுவலாக மஸ்டாங் ஜிடி சொல்லக்கூடாது, இது ஷெல்பி GT 500. கீழே எழுதிப்பாங்க ஷெல்பி GT 500. இதெல்லாம் ஆக்சுவலாக என்னோடய கலெக்ஷனில் இருக்கிற வேண்டிய வண்டி நிறையா வச்சுருக்கேன் நான். எல்லாம் டாய் மாடல் தான், ஸ்கேல் மாடல் தான். ஸோ இந்த இதில் என்னென்னா, இது வந்து ஒரு லைசன்ஸ்டு ப்ராடக்ட், அதோட கொஞ்சம் ஜாஸ்தி இது. பட் இதுவும் ஒர்த்து. இதில் ஃபுல்லாக அந்த 1:64 1:60 ரேஷியோவில் அந்த ஹாட் வீல்ஸ் மாதிரியே சைஸில் ஒரு ஹாட் வீல்ஸ் சைஸில் ஒரு ரேஸ் கார் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் இது. ஹாட் வீல் சைஸில் உள்ள ரிமோட் கண்ட்ரோல் கார். அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி லைசன்ஸ்டு ப்ராடக்ட்னு இங்கே எழுதியிருக்கும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறமா இது வந்து பேர் சொல்லிட்டேன், மேட் இன் சைனா தான். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோமா? ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இது ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே வந்து டேட்டா கேபிளும் அந்த டிராஃபிக் கோன் சொல்லுவாங்களா, அதெல்லாம் இருக்குது. அப்புறமா பார்ப்போம். இப்போ இந்த கவரை எடுத்துருவோம். கவரை எடுத்துட்டோம்னா உள்ள கார் வந்து இப்படி இருக்குது. இதுவே கழட்டிடுவோம். அதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல. ரிமோட் மேலேயே கார் வச்சு கொடுத்துருக்கானுங்க. நான் கூட ஸ்டாண்டுன்னு நினச்சேன், பட் ஆனால் அது ஆக்சுவலாக ரிமோட்டு. என்ன ஒரு ஹைலைட்னா, இந்த கார்லேயுமே ஹெட்லைட்டு ரியர் லைட்லாம் எரியும், அதுதான் மேட்ரே. ஸோ இது நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் அமுக்கணும்னா இது வந்து ஸ்லைட் அவுட் ஆகும். இருந்துச்சா? இது ரிமோட்டு. எவ்வளோ மொக்கையாக இருக்குது பாருங்களேன் ரிமோட்டு. இது எல்லாமே அந்த AA பேட்டரி. இது AA பேட்டரி உள்ளே போட்டுட்டு சார்ஜ் வந்து இந்த காருக்கு வந்து நீங்கள் வெளியிலேருந்து போட முடியாது. இதுலேருந்தே ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து எடுத்து நீங்கள் இந்த காரை சார்ஜ் பண்ணணும். இதுக்குள்ளே இருக்கிற பேட்டரியிலேருந்து இதை சார்ஜ் பண்ண முடியும். அதுதான் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டே தவிர. பட் டியூனிங்லாம் கொடுத்துருக்கான் பாருங்கள், ஃப்ரண்ட் வீலுக்கு, டேர்னிங்க்கு. இதெல்லாம் ரப்பர் டயர்ஸ். டேர்ன் ஆகும். சூப்பரில், செம. பிளாஸ்டிக் தான், பட் ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணுக்கு இங்கே ஒரு ஸ்விட்ச் போட்டு கொடுத்துருக்காங்க. இது பண்ணிவிட்டு கீழே பண்ணோம்னா ஆன், லைட் எரியுதா. இப்போ காரில் வந்து இங்கே ஒரு ஸ்விட்சு ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும். அதை நம்ம வந்து மேலே தள்ளணும். மேலே தள்ளோம்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து காரை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறேன். காரை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணால் தான் பிளிங்கர்லாம் ஆகும். கார் வந்து பிளிங்க்லாம் ஆகுது. அப்படின்னா இன்னும் பேர் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ அடுத்தது நம்ம ரிமோட்டில் வந்து ஆன் கீழே பண்ணோம்னா ஆன் ஆகும், அது பண்ணோம்னா பிளிங்க் ஆஃப் ஆகிடும். அப்படின்னா கார் ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கார் வந்து இப்போ பேர் ஆகிடுச்சு. இப்போ இந்த காரை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். மேலே அமுக்கணும்னா டயர் ஓடும். அதான் சூப்பரில். கீழே அடுத்தது லெஃப்ட் ரைட் பாருங்கள். சூப்பரில். இத்தனூண்டு காரில் இந்த மெக்கானிசம்லாம் கொடுக்குறானுங்க, வேறு லெவல். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா, ரிவர்ஸ் போனால் ரிவர்ஸ் லைட் எரியும், ஃப்ரண்ட்டில் போனால் ஹெட்லைட் எரியும். என்ன ஒரு விஷயம் இல்லை, குட்டி காரில் அதுவும் குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் பண்ணி வந்திருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குப்பா. இவ்வளோ தான் காரே.
ஸோ இந்த காரை சார்ஜ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இதில் அப்படியே இருக்கட்டும், இந்த இடத்துல ஒன்று இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க ஒரு யூஎஸ்பி கொடுத்துருப்பாங்க. அது எங்கே போச்சு, இந்த இருக்குது. இதை கனெக்ட் பண்ணணும். இதில் மட்டும்தான் கனெக்ட் ஆகுது. கனெக்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி போட்டோம்னா இதில் ஒரு லைட் எரியும். இந்த சார்ஜிங் லைட்டு இண்டிகேட்டர். அதுக்கு முன்னாடி ரிமோட் ஆனில் இருக்கணும். அப்புறமா இதில் வந்து இங்கே ஒரு பின் இருக்கும். இந்த காரை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பின்னில் வந்து இதை நம்ம இப்படி கொடுத்தோம்னா இது இப்படி சார்ஜ் ஆகிடும். இதுதான் இதில் ஒரு டிஃபால்ட்டே, இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறது. மித்தபடி இந்த கார் சூப்பர் காரு. இது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இந்த மாதிரி கார் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் கலெக்ஷனில் இந்த மாதிரி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக.